Hi friends, வணக்கம். Welcome to Channa Samayal. இந்த வீடியோவில் நல்ல காரசாரமாக மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஒரு சூப்பரான வெண்டைக்காய் கார குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம பொடி போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி செய்கிறதோட டேஸ்ட்டே தனி தான். இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். இதை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டணும். ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு அதோட விழுவிழுப்பு தன்மை ஓரளவுக்கு போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் பாதி வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கணும்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் மேல் பகுதியில் லேஸாக ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். விழுவிழுப்பு தன்மையும் நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போது இந்த வெண்டைக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். கருகிராமல் பார்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாகவே வெந்தயத்தையும் சேர்த்து அதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரிய விட்டுறணும். அடுத்ததாக ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை 2 வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 3 பல் பூண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்ல கலர் மாதிரி வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுருங்க. பொடியெல்லாம் கருகிராமல் பார்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறணும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கடுகு, உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா அதையும் சேர்த்துடலாம். இது அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். அந்த எண்ணெயிலேயே நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி தான் செஞ்சுருக்கோம். அதனால ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து எடுத்துடலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக புளி கரைசல் சேர்க்கணும். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி இந்த புளி கரைசலை வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெண்டைக்காயை சேர்த்துற போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக மட்டும் சூடாக வச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க. சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சுக்க போகிறேன். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு அந்த வெண்டைக்காயெலாம் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து சூப்பராக நல்ல ஒரு பார்க்குறதுக்கே சாப்பிடணுன்னு தோன்ற அளவுக்கு ஒரு காரசாரமான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா சைட் டிஷ்க்கு அப்பளம் இல்லை கூட்டு அந்த மாதிரி இருந்ததுனாலே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த காரக்குழம்பு ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.